மாதிரி பேனா முடிலாம் இருக்கா, இதெல்லாம் தூக்கி போடாதீங்க. இது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். வாங்க வீடியோ பண்ண. பேனா முடி இருந்தால் டபுள் டேப் எடுத்துங்க. பேனா செவுத்தில் ஒட்டிங்க. டபுள் டேப் எடுத்து செவுத்தில் ஒட்டிக்கிட்டுங்க. பேனா முடி ஒட்டிங்க. உங்கள் மக்களே பேனா ஊதுத்தி ஏற்றிக்கலாம். பாருங்க, சாமிக்கு தேவையான ஊதுத்தி ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. பேனா முடி தூக்கி போடாமல் யூஸ் பண்ணுங்க. மக்களே, துணி காய வைக்க கிளிப் இல்லையா, அதுக்குள்ள இந்த பேனாவோட முடி அப்படி கிளிப்பு மாரி மாட்டிட்டா காத்துல துணி பறக்காது, துணி கிளிப்பு தேவைப்படாது. மக்களே, நம்ம படிக்கும்போது மாரி பேப்பர் பறக்கும், நமக்கு படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் பேனா முடி இருந்தால் அதை எடுத்து இந்த பறக்கிற பேப்பரில் வந்து டைட்டாக அந்த பேனா முடி வச்சு பண்ணிங்கன்னா பறக்காது. நம்ம கேலண்டர் இருந்தால் காற்றுல பறந்துனே இருக்கும், அதே ஒரு டிஸ்டர்பன்ஸாக நமக்கு இருக்கும். அப்போ வீட்டில் பேனா முடி எடுத்து இந்த கேலண்டரை ஒன்றா பிடிச்சி இந்த பேனாவோட இது இருக்குது பாருங்கள், இதை எடுத்து அழகாக கிளிப்பு மாரி மாட்டி விட்டுடலாம். அதுமாரி இந்த பக்கமும் மாட்டி விட்டுட்டு இப்படி கீழே ஒரு பக்கம் மாட்டி விட்டுட்டா காற்று என்ன அடித்தாலும் பறக்காது, நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.